குருவே போற்றி ஒளியும் ஒலியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. ஜீவன் தான் சிவமாகணும், சிவமானாதான் அது கைலாயம் போகும். நாரணம் தான் வயசை முதுமையாகணும், முதுமையானாதான் திருக்கைலாயம் போகும். முதுமை பார்த்தா வழி தெரிஞ்சுங்கோ. பாம்பாட்டி சித்தர் இந்த பாம்புனுடைய நிலை, உடலில் இருக்கிற மூச்சுன்ற பாம்புனுடைய நிலையை பற்றி பேசுகிறார். அது எங்கே எடுத்துன்னு போய் சேர்க்கணும், எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறார். அகாரம் முதலிலே பாம்பதாக, அகாரத்தில் இடுப்பில் அது பாம்பு மாதிரிக்குதான். அகாரம் முதலிலே பாம்பதாக ஆனந்த வயலிலே படம் விரித்து. ஆனந்த வயலுன்னா முதுகு தண்டு. அந்த அகாரத்தில் இருக்கிற பாம்பு முதுகு தண்டு வழியாக மேலே ஏறணுமா. உகாரம் முதலிலே ஒத்து ஒடுங்கி, அது எங்கே போய் ஒடுங்கணும்னா உகாரத்தில் நாதத்தோடு போயிடணும், ஆன்மாவோடு போய் இணையணும். அதனால் சொல்கிறாரு, அகாரம் முதலிலே பாம்பதாக ஆனந்த வயலிலே படம் விரித்து உகாரம் முதலிலே ஒத்து ஒடுங்கி ஓடி வகாரத்தின் நாவை நீட்டி சிகாரம் கிடந்தோர் மந்திரத்தை சித்த பிடாரனார் பேதம் செய்ய மகார பிறப்பையும் வேறறுத்து மாயபந்தம் கடந்தோம் என்று ஆடு பாம்பே. அப்போது இந்த அகாரத்தில் இருக்கிற பாம்பு உகாரம் போய் சேர்ந்ததுன்னா இந்த மாய பந்தம் அறுந்துடும், இந்த பிறப்பு அறுந்துடும். அப்போ இதை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போல்லாம் எப்படின்னா குரு அவங்க வீட்டு வேலைக்கார மாதிரி நினச்சிக்கிறாங்க. குருன்னா ஒரு கடவுள் மாதிரி. குருனுடைய வார்த்தையை தட்டக்கூடாது. அதை தான் இங்கே சொல்கிறாரு. சித்த பிடாரனார் செய்யும் போதும். குரு சித்தர். சித்தர்னா என்ன அர்த்தம்னா, சித்தர்னா மருந்து செய்கிறவங்க இல்லை, சித்தர்னா அறிவாளி, தெளிவாளி அப்படின்னு அர்த்தம். அவன் எல்லாம் தெளிஞ்சு நிற்கிறான். அவனுடைய பேச்சை தட்டக்கூடாது சீடருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் இப்போ நம்ம சீடரில் யார் அப்படிலாம் கேட்குறதில்ல, அவங்க இஷ்டத்துக்கு தான் போவாங்க, போட்டோம். நான் அதனால் சொல்கிறாரு, அகார முதலிலே பாம்பதாக ஆனந்த வயலிலே படம் விரித்து உகார முதலிலே ஒத்து ஒடுங்கி ஓடி வகாரத்தின் நாவை நீட்டி சிகாரம் கிடந்தோர் மந்திரத்தை சித்த பிடாரனார் பேதம் செய்ய மகார பிறப்பையும். அப்போ பிறப்பு எங்கே உண்டாவதுன்னா மகாரத்தில் உண்டாவது. மகாரம் என்னன்னா ஆசை, ஆசையால் பிறப்பு உண்டாவது. இந்த அகாரம் போய் உகாரத்தில் சேர்ந்தால் ஆசை அறந்துடும். அதனால சொல்கிறாரு, மகார பிறப்பையும் வேறறுத்து, இனி இந்த உலகத்தில் பிறக்க போகிறதில்லை, நீ அதை சேர்த்துட்டீன்னா மகார பிறப்பையும் வேறறுத்து மாயபந்தோம் கடந்தோம் என்று ஆடு பாம்பே. தந்திரம் சொல்லுவார் தம்மை அறியார், தனி மந்திரம் சொல்லுவார் பொருள் அறியார். மந்திரம் ஜெபிப்பார்கள் வட்ட வீட்டினுள்ளே மதிலையும் சுற்றுவார் வாயில் காணார். சுற்றி கோயிலை சுற்றின்னு வருவான். ஏன் சுற்றுறான்னு அவனுக்கே தெரியாது. ஏதோ முணு அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குதாடான்னு அப்படி இல்லை. ஆனால் உள்ளே இருக்கிற உயிரோட்டத்தை மந்திரமாக ஆக்கணின்னா உனக்கு பிறப்பாக இருக்கலாம், இல்லைன்னா அறுக்க முடியாது சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்தரம் சென்றுமே வேர்பிடுங்கி அருள் என்னும் ஞானத்தால் உண்டை சேர்த்து இந்த மருந்தினை தின்பீராகில் இனி பிறப்பு இல்லை என்று ஆடு பாம்பே. இதை சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் பிறப்பு இல்லை. ஆனால் யார் சாப்பிட விரும்புகிறான்? விரும்ப மாட்டேன்றானே. வீடு, குழந்தை, குட்டி, பாசம் இதில் தானே அடிமை இல்லைங்கிறான். பணம், தொழில், இந்த மாதிரி அடிமையாக இருக்கிறவன் அந்த பிறப்பை அறுக்கவே முடியும். அவன் துன்பத்திலேயே மடிவான். ஏன்? எவனுடைய மனசில் ஆசையை வளர்க்குறானோ அவனுடைய மனசில் துன்பமும் வளரும். எவனுடைய மனசில் ஆசையை அறுக்கிறானோ அவனுடைய மனசில் துன்பமும் அருந்துடும். இதுதான் உலக நீதி. பிடிக்கணும். ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்க முடியுமா? நம்ம தான் என்வி வேணுன்றமே. ஆட்டுக்கடை காலி பண்ணு போட்டு பொலி போட்டு நல்லா ஆச்சு. நம்ம சாப்பிட்டது போக மிச்சம் இருந்ததுன்னா உப்பு கண்டம் போட்டு காய வைக்கிறான் கயிறில் இல்லையா? புலி, சிங்கம், கரடி எல்லாம் ஏதாவது ஒரு விலங்கு அடிச்சதுன்னா பசிக்கு சாப்பிட்டு மிச்சத்தை அங்கேயே போட்டு போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்?
அதை நாளைக்கு உதவும்னு உப்பு கண்டம் போட்டு உப்பு மஞ்சாத்தூள்லாம் தடவி கயிறில் கோர்த்து காய வச்சு எப்போ தேவையோ அப்போ சாப்பிட்றோமே இல்லையா? ஜீவகாருண்யத்தை எங்கேருந்து நம்ம கடைப்பிடிக்க முடியும்? அவரு ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிச்சாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு அழுதாரு, ரத்த கண்ணீர் வடிச்சாரு. வலைகளை எடுத்துன்னு போன கன்னி வலையை எடுத்துன்னு போறவன காலை பிடிச்சின்னு கதறாரு, ஐயோ பாவி வலை போடுறியாடா, இதுல எவ்வளோ மீன் சிக்கி செத்து போயிடுமாடான்னாரு. அவன் சாப்பிட்றதுக்கு ருசியா சாப்பிட்றதுக்கு வலை போடுறான், இவர் அவன் காலை பிடிச்சின்னு கதறாரு, டே டே வலை போடாதடா, எடுத்துறா. ஓ போயா வேலையை பாரியா, யாரா இருந்தாலும் வேலை கிடைத்து வந்திருக்கான்னு திட்டுறான். அப்படிப்பட்ட உலகத்தில் அவ்வளோ விஷயங்களை நிலைநாட்டி வாழ்ந்தாரு, அவ்வளோ அழுதாரு, உருகுனாரு. அவரு உயிர்கள் இடத்துல உருக்கம் தேவை, உனக்கும் எனக்கும் அது இல்லையே, அப்புறம் எப்படி அடைய முடியும்? அந்த லெவல்லலாம் நம்ம பேசவே முடியாது. வள்ளலாரெல்லாம் ஈடு கட்டியெல்லாம் சிற்சபை பொற்சபை இன்னான்னு கேட்டியே, அது நியாயம். நம்மெல்லாம் அடைய முடியுமா? அடையவே முடியாது, இப்போதைக்கு முடியாது. அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இரு, என்னைக்கோ ஒரு நாள் கை கூடும். ஏன்னா அவர் கூப்பிடும் போதே நம்ம தான் போலியே இல்லையா? அவர் சொல்றாரு, வம்மீன் உலகையிலே சிற்சபையில் பொற்சபையில் புகுந்தருணம் இதுவே, சத்தியம் சொல்கின்றேன் பொய் புகழேன், யாமுரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. அவர் சொல்றதுப்பா, நான் சொல்லலப்பா, நான் பொய் சொல்லலை, சத்தியமா சொல்றேன், வாங்க எல்லாரையும் நான் கூட்டம் போறேன்றாரு. இவ்வளோ விஷயங்களா அவர் சொல்றாரு. நம்ம எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு இப்போ மட்டும் வந்து எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடையாது, யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா கருணை வரணும், கருணை வரணும், அன்பு இருக்கணும், கருணை இருக்கணும், உயிர்கள் இடத்துல ஜீவகாருண்யம் இருக்கணும். ஜீவகாருண்யத்தை கடைப்பிடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. ஜோதியை வழிபட்டாரு, ஜோதி வடிவாவே மாறிட்டார். அவர் ஜோதிக்குள்ளேயே ஐக்கியமாயிட்டாரு. அதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். இதையெல்லாம் பேசுறதுக்கு நமக்கெல்லாம் வந்து அருகதை இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயத்த அவர் வாழ்ந்து காட்டி செய்து காட்டி கூப்பிட்டாரு, நம்ம போல. அப்புறம் நம்ம அதை பற்றி பேசி என்ன பண்ண போகிறோம்? முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். துறவை நோக்கிய முயற்சியை தவிர நம்மலாம் துறவி கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே யாரோ துறவியா? யாரோ துறவி கிடையாது. துறவை நோக்கிய ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பாதையை காமிச்சிருக்காரு ஐயா, அதில் ஒரு முயற்சியில் நம்ம போயிட்டு இருக்கிறோமே தவிர அவங்கள பற்றியெல்லாம் பேசுகிற பெரிய அளவுக்கான அருகதை நமக்கு இல்லை. ஆணவத்தை கண்டறிஞ்சு அதை அழிக்கிறது எப்படி? ஆணவன்னா கடையில் வைக்கிற பொருளா? அதை கண்டறிஞ்சு அழிச்சிடுறதுக்கு அதெல்லாம் அழிக்க தெரியும்னா எல்லாருமே எல்லாம் அழிச்சிருவாங்க. முதல்ல ஆணவம் எங்கே இருக்கு சொல்லு? நமக்கு பிடிக்காத விஷயம் இல்லைம்மா, ஆணவம்ன்றது பிடிக்காத விஷயம் இல்லை. ஆணவம் அகங்காரம் இது ரெண்டும் இருந்தால் தான் இயக்கமே உனக்கு. இல்லைன்னா எவனோ ரோட்டில் போகிறவங்க கூட 2000 விட்டு போயினா இருப்பான், இவன் எதுவும் கேட்க மாட்டான், ஒரு 2000 அடித்து பழகுவான். உன்னை ஒரு இதில் சொல்லுவான்ல, வடிவேலு சொல்லுவான், ஏய் மூத்திர சந்தில் எத்தனை போய் 3 நாளாக வச்சு அடிச்சாங்கடா என்னன்னு சொல்லுவான்ல. அது மாதிரி ஏதாவது ஒரு சந்தில் எத்தனை போய் அடித்து பழகுவான் உன்னை வச்சு. அப்போ காரணம் என்னன்னா, உனக்கு அந்த ஆணவம் இருக்கணும், அகங்காரம் இருக்கணும். உன்னை அடித்தா திருப்பி அடிடான்றது தான் ஆணவம், அகங்காரம். அது ரெண்டும் இல்லைன்னா நீ யாரையும் திருப்பி அடிக்க வேண்டியதில்லை, அடிக்க மாட்ட. அப்படி இருந்தால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த உலகத்தில் வாழ முடியாது. இதை ரெண்டுத்தையும் விட்டுட்டா இங்கே வாழ முடியாது. அதனால தான் ஞானிகள்லாம் அகங்காரம் ஆணவத்தை விட்டுட்டான், இங்கே வாழ முடியாதுன்னு காட்டுக்கு போயிட்டான். நீ போவியா காட்டுக்கு? போகாமல் இருந்தால் விட்டுடலாம். விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்க கியூஆர் கோடு இருக்கு, அதுல உங்களால முடிஞ்சதை நீங்க செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி. இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி.
ஈசனை